ஆர்ஜே பாலாஜி சார நாம வந்து ஒரு காமெடியனா பார்த்திருப்போம். ஒரு ஹீரோவா கூட பார்த்திருப்போம். ஆனா, வில்லன் கதாபாத்திரத்துல அவர் நடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அட ஆமாங்க. நான் கருப்பு மூவிய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். மே 14ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இது ஒரு சில காரணங்களால மே 15ஆம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அவர்களும் சரி, சூர்யா சாரும் சரி, த்ரிஷா அவர்களும் சரி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுலயும் சூர்யா சார் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடவுள் ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு கடவுளா நடிக்கணும்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நெறைய பேர் அத வந்து நடிச்சிருந்தாலும் மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்து அவர் நடிச்சிருக்க விதமாகட்டும், மக்கள் கூட ஒன்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில சீன்ஸ்ல பிஜிஎம்மோட அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, நெறைய பேருக்கு வந்து புல்லரிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இதுல வில்லனா நடிச்சிருக்காரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து வில்லன் ரோல நம்ம இமேஜின் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா வந்து காமெடியனா பார்த்திருப்போம். ஒரு கலகலப்பான பெர்சன வந்து ஒரு வில்லனா காமிச்சிருக்கீங்களே அப்படின்னு இருக்கு. மத்தபடி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்பவே விறுவிறுப்பா ரொம்பவே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. பட் ஓவராலா படத்த பத்தி சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இந்த படம் வந்திருக்கு. சூர்யா சார் கரியர்ல இது ஒரு பெஸ்ட் மூவியா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க.